மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, தாய்மார்களே, சங்கைக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். இன்று 7.5 ஜுசுக்கள் நிறைவடைந்திருக்கின்றன. இன்று சூரா அல்-அன்ஆம் ஆரம்பிக்கப்பட்டு சரியாக அந்த சூரா முடிவடைந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். சூரா அல்-அன்ஆமுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. சூரா அல்-அன்ஆம் ஒரே நேரத்திலே இறங்கிய ஒரு சூரா. சூரா அல்-அன்ஆம் என்ற அத்தியாயத்தில் பல செய்திகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த சூரா மிக வல்லமை மிகுந்த ஒரு சூரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சூரா அருளப்பட்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருந்தார்கள். அதன் பலு தாங்க முடியாமல் அந்த ஒட்டகமே கீழே அமர்ந்து விட்டு அந்த அளவிற்கு பலம் வாய்ந்த ஒரு சூரா. அது மட்டுமல்ல, இந்த சூரா அருளப்பட்ட சமயத்தில் மலக்குமார்கள் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியிலே முழுமையாக நிரம்பிய நிலையில் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்ற தஸ்பீகை முழங்கியவர்களாக, எதிரொலித்தவர்களாக இந்த சூறாவை இறக்கி அருளினார்கள் என்ற விஷயத்தை பார்க்கும்போது இந்த சூறாவுக்கு அவ்வளவு பெரிய மகிமை இருக்கிறது என்பதை விளங்க முடியும். இந்த சூறாவினுடைய ஆரம்பம் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்கிறது. குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றன. இந்த 114 சூறாக்களில் வெறும் 5 சூறாக்கள் மட்டும்தான் அல்ஹம்துலில்லாஹ்னு ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இரண்டாவது சூரா இந்த சூரத்துல் அன்ஆம். இந்த சூரத்துல் அன்ஆம் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி خلقஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வஜஅல அல்-ظுலுமாத்தி வன் நூர். படைப்பினங்களினுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் பேசுகிற போது வானங்களையும் பூமியையும் இருளையும் ஒளியையும் படைத்த அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். இது இரண்டாவது சூரா. மூன்றாவது சூரத்துல் கஹ்ஃப் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வ லம் யஜஅல் லஹு இவஜா அப்படின்னு அல்லாஹ் ஆரம்பிக்கிறார். நான்காவது சூரா அஸ்-சபா என்று சொல்லப்படக்கூடிய அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த் என்று சொல்லப்படக்கூடிய சூரா நான்காவது. ஐந்தாவது சூரத்துல் ஃபாத்திர் அல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திரிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் ஜாஇலில் மலாயிகத்தி ருசுலன் உலி அஜ்னிஹத்தின் மஸ்னா வ துலாத் வ ருபா அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறார். இந்த 5 சூறாக்களை மட்டும்தான் அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறார். அந்த வகையில் இந்த சூறா ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு சூறா. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அல் அம்பியா அப்படின்னு ஒரு அத்தியாயம் கூட அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். நபிமார்கள் அப்படின்னு அத்தியாயம். சூரத்துல் கஸஸ் வரலாறுகள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அத்தியாயத்தை இறக்கியிருக்கிறான். இந்த அத்தியாயங்களில் எல்லாம் சொல்லப்படாத அளவுக்கு அதிகமான நபிமார்களின் பெயர் சொல்லப்பட்ட சூரத்துல் அன்ஆம் தான். சூரத்துல் அன்ஆம்ல மட்டும்தான் ஏறக்குறைய 17 நபிமார்களுடைய பேரை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். வேற எந்த சூறாவையும் இந்த அளவுக்கு சொல்லல. மொத்த நபிமார்கள், உலகத்துக்கு அருளப்பட்ட நபிமார்கள் 1,24,000 நபிமார்கள். அதுல ரசூல்மார்கள் 313 ரசூல்மார்கள். இதுல குர்ஆனில் பெயர் சொல்லப்பட்ட நபிமார்களின் எண்ணிக்கை வெறும் 25 நபிமார்களுடைய எண்ணிக்கை மட்டும்தான். இதெல்லாம் ஒரு குறிப்பு எடுத்துக்கிறதுக்காக நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இதெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு பேப்பர் வச்சு நம்ம குறிப்பெடுத்துட்டோம் வச்சுருக்கேன். இஸ்லாமிக் நாலேஜ் இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ குர்ஆன்ல சொல்லப்பட்ட நபிமார்களுடைய பெயர்கள் வெறும் 25 நபிமார்களுடைய பெயர்கள் மட்டும்தான். இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 17 நபிமார்களுடைய பேரை ஒரே இடத்துல அல்லாஹ் சொல்றான்.
وَوَهَبْنَا لَهُ إِسْحَاقَ وَيَعْقُوبَ إِسْحَاقَ يعقوب كُلًّا هَدَيْنَا وَنُوحًا هَدَيْنَا مِنْ قَبْلُ وَمِنْ ذُرِّيَّتِهِ داود وسليمان وأيوب ويوسف وموسى وهارون وكذلك نجزي المحسنين وزكريا ويحيى وعيسى وإلياس كل من الصالحين وإسماعيل واليسع ويونس ولوطا وكلا فضلنا على العالمين. ஒரே இடத்துல 16 நபிமார்களுடைய பேர். இதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரை ஒரு இடத்துல கொண்டு வரலாம் அல்லாஹ் தஆலா. அப்ப அதையும் சேர்த்து 17 நபிமார்களுடைய பேர் இங்க இருக்கு. 25 நபிமார்கள்ல 17 நபிமார்களுடைய பேர் இங்க இருக்கு. விடுபட்ட பேர் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேர் இங்க வரல, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர் இங்க வரல, அதே போல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பேர் இங்க வரல, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பேர் இங்க வரல, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் பேர் இங்க வரல, ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர் இங்க வரல. அதே போல நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரு வரல, துல்கிஃப்ல் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரு வரல. இந்த 8 பேரு வேற வேற இடங்கள்ல இருக்கு. இது ரெண்டையும் சேர்த்து கூட்டினா எத்தனை வந்துடும்? மொத்தம் 25 நபிமார்களுடைய பேரு. இப்ப நமக்கு ஒரு இல்மு கிடைச்சிருச்சா? குர்ஆன்ல சொல்லப்பட்ட 25 நபிமார்களுடைய பேரினுடைய அந்த லிஸ்ட் நமக்கு கையில கிடைச்சிருச்சு. இதை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். கண்ணியமானவர்களே, இப்ப நம்ம சொல்லக்கூடிய நம்ம பேச இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் குர்ஆனில சூரத்து அன்ஆம் என்று ஓதப்பட்ட சூறாவுல, அதாவது 74வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ لِأَبِيهِ آزَرَ أَتَتَّخِذُ أَصْنَامًا آلِهَةً إِنِّي أَرَاكَ وَقَوْمَكَ فِي ضَلَالٍ مُبِينٍ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை நோக்கி, அந்த குர்ஆன்ல வரக்கூடிய வாசகத்தை மட்டும் சொல்றோம், தந்தையை நோக்கி இப்படி சொன்னார்கள், அத்தத்தஹிது அஸ்னாமன் ஆலிஹா, ஒரே இறைவன் அல்லாத சிலைகளை நீங்கள் வணங்குகிறீர்களா? இன்னி அராக வ கௌமக ஃபீ ضلالٍ முபீன், உங்களை வழிகட்ட கூட்டத்தில் நான் பார்க்கிறேன் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றான். இதுல தப்சீர்ல எழுதும்போது சில முஃபஸ்ஸீர்கள் இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை தான், இந்த ஆசர் அப்படிங்கிறவுடைய பேரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில முஃபஸ்ஸீர்கள் அதை மறுப்பாங்க. இல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிறிய தந்தையினுடைய பேர் தான் ஆசர், தவிர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை ஓரிரை தௌஹீத்வாதியாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த லிஸ்ட், அந்த செய்திக்குள்ள நம்ம போகிறோம். சில பேர் அதை ரொம்ப ஆணித்தனமா மூர்க்கமான முறையில, ஆக்ரோஷமான முறையில, இல்ல இல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை தான் காஃபிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம அப்படி ரொம்ப மூலமா என்ன செய்ய தேவையில்லை, போக தேவையில்லை. ஏன் தெரியுமா இந்த இடத்துல குறிப்பு நான் இங்க சொல்றேன் சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, என்னை அல்லாஹ் ஏகத்துவவாதிகளினுடைய பரம்பரையில் இருந்துதான் உதயமாக்கினான் அப்படின்னு அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை ஏகத்துவத்துக்கு எதிராக காபிரா இருந்தா இந்த சொல்லு பொய்யா இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல மற்றொரு வசனத்துல சொல்றான், உங்களை அல்லாஹ் ஒருவனை வணங்கக்கூடிய சஜிதா செய்யக்கூடியவர்களுடைய அந்த பரம்பரையிலே உங்களை கொண்டு வந்தேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்த வார்த்தை வந்திருக்காது. அது மட்டும் இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த மாதிரி உங்களுடைய இந்த மாதிரி நீங்க இணை வைக்கக்கூடியவர்களுக்கு நீங்க பாவ மன்னிப்பு தேடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னதுக்கு பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டாங்க, பாவ மன்னிப்பு தேட விட்டுட்டாங்க. ஆனா காபாவை கட்டி முடிச்ச பிறகு அல்லாஹ்விடத்துல சொல்லப்பட்ட சில விஷயங்களை துஆவா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பாலைவனத்தில் கொண்டு போய் இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்தையும் கொண்டு போய் வச்சுட்டு ஒரு துஆ செய்றாங்க, ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தகப்பல் துஆ ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌமல் ஹிசாப். என்னுடைய இரட்சகனே, என்னையும் மன்னிப்பாயாக, என்னுடைய பெற்றோரையும் மன்னிப்பாயாக. அல்லாஹ் தடை செஞ்சதுக்கு பின்னால மன்னிப்பு கேட்கிறாங்கன்னு சொன்னா அவர்கள் இறை நம்பிக்கையாளராக இருக்க போய் தான் அந்த பெற்றோருக்காக வேண்டி துஆ செய்யறாங்க அப்படிங்கிறது இங்க புரிஞ்சுக்கணும்.
இது ஒரு சின்ன குறிப்பு. அதனால நம்ம யாராவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை காபீர், ஸல்லல்லாஹு தந்தை தாய் காபீர் எல்லாம் பேசினாங்கன்னா வாயை மூடி மௌனமா பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி நம்ம நிரூபிக்கிற விதமா நம்ம என்ன சாதிக்க போறோம்? அதனால அதை பத்தி நம்ம பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அல்ஹம்துலில்லாஹ். இங்க நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன சொன்னா, குடும்பவியல் என்ற தலைப்புக்கு கீழே குடும்பத்தில் உள்ள சில விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு சொன்னா, அதாவது நல்வழிப்படுத்துவது என்பது நலவை நாடுவது. ஒருத்தருக்கு நம்ம நலவை நாடுன்னு சொன்னா அதுலேயே மிக முக்கியமானது என்னன்னு சொன்னா நல்வழிப்படுத்துவது. நம்ம பெற்றோர் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும் நம்ம நடப்போமா, நினைக்க மாட்டோமா? நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி நம்ம பெற்றோர் நல்லா இருக்கணும் நம்ம நிச்சயமா என்ன செய்வோம், நினைப்போம். அந்த வகையில நம்முடைய சொந்த பந்தங்கள் நேர்வழியில் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு நேர்வழியை எடுத்து சொல்வது அவசியம். நம்முடைய பெற்றோர் மட்டும் இல்லை, நம்முடைய பெற்றோருடைய பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், பெரிய தந்தை தீய தந்தை, சின்னம்மா பெரியம்மா, அல்லது நம்ம அண்ணன் தம்பி, இந்த மாதிரி யாரா இருந்தாலும் நேர்வழியில் இல்லாமல் இருந்தால் அல்லது தவறான பழக்க வழக்கங்களுக்கு உரித்தானவர்களாக இருந்தால் அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது ஒவ்வொருவரின் மீது கடமை. நான் முஸ்லீமா இருந்தா போதும், நான் சொர்க்கத்துக்கு போனா போதும், நான் தொழுகையாளியா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம தந்தை தாய் தொழுகாம இருக்கிறாங்களா, நம்ம சொல்லணும் தொழுவுங்கம்மா, பாப்பா நீங்க தொழுவுங்க, நீங்க நேர்வழியில இருங்க, நீங்க சக்காத்தெல்லாம் கொடுங்க அப்படின்னு ஒரு பிள்ளை தன்னை திருத்தி கொண்டதை போல தன்னுடைய பெற்றோரையும் திருத்துவதற்கு முயற்சி. அதே போல தன்னுடைய பிள்ளை தான் மட்டும் திருந்தினால் போதாது, தன்னுடைய பிள்ளைகளுக்கும் நல்வழிப்படுத்துவது அவசியம் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனத்தின் மூலம் நாம் ஒரு கருத்தாக இதை தெரிந்து கொள்வோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல்ல நபித்துவத்தை அல்லாஹ் வழங்கினதுக்கு பின்னால முதல்ல பிரச்சாரத்தை துவங்கணும்னு அல்லாஹ் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? வஅந்திர அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னார். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாஹ் வஸ்தபிர் அலைஹா, அல்லாஹ் சொன்னான் உங்கள் குடும்பத்தாருக்கு தொழுகையை கொண்டு ஏவுகிறாங்க, அதன் மீது நீங்களும் பிடிப்பாக இருப்பீராக என்று அல்லாஹ் சொன்னார். அல்லாஹ் தஆலா வெளி உலகத்துக்கு சென்று இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய நேரத்துல முதல் வசனமா அல்லாஹ் இறக்குனது என்ன? உங்க குடும்பத்தாரை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். இந்த ஆயத்தை இறங்கின உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? சஃபா மலையின் மீது ஏறினாங்க. சஃபா மலைங்கிறது மக்கா என்ற அந்த நகரம் சுற்றி இருக்குது. இந்த சஃபா மலை நடுவுல இருக்கு. அதுல ஏறி ஒரு அறிவிப்பு நம்ம செஞ்சோம்னு சொன்னா எல்லாருக்கும் விளங்கக்கூடிய வகையில தான் அல்லாஹ் அந்த சஃபா மலையை வச்சிருக்கிறோம். அப்படிதான் இருக்கு. நம்ம இன்னைக்கு கூட பார்க்கலாம். அந்த காலத்துல எல்லாம் காரு, பஸ், பிளைட்டு, ட்ரெயின் எதுவுமே கிடையாதனால அது நிசப்தமா இருக்கும். ஒரு மலை உச்சியின் மீது நின்று ஏதாவது சத்தம் போட்டா கூட எல்லாருக்கும் கேட்கும். அந்த மாதிரி இப்போலாம் இங்க இருக்கக்கூடிய மைக் போட்டு சவுண்ட் போட்டா கூட வர மாட்டேங்குது. ஏன்னா இடையில போற காரு, பைக்கு, அதே போல பஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த சவுண்டை என்ன செஞ்சிருது, குறைச்சிருக்கு. அந்த காலத்துல அப்படித்தான் ஒரு அறிவிப்பு செய்யறாருன்னா மலை மேல நின்றுட்டு தான் அறிவிப்பு செய்வாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலையின் மீது ஏறி நின்றவர்களாக அறிவிப்பு செய்யறாங்க. யா பனு அப்துஷ் ஷம்ஸ், யா பனு ருதை, யா பனு கஅப், யா பனு தமீம், யா பனு அதி, யா பனு அப்துல் முத்தலிப், எல்லாரும் அந்த அதாவது குறைஷி குடும்பம். அதுல பல கிளைகள் இருந்தாங்க. யா பனு ஹாஷிம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார்பு இருந்த கிளை பேர் என்ன? பனு ஹாஷிம். இப்படி எல்லாருமே ஒரு குடும்பம் தான், ஆனா பல கிளைகள் எல்லாரும் வந்துட்டாங்க. நபி அவர்கள் கூப்பிட்ட உடனே நபி அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? யா பனு ஹாஷிம் அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், யா பனு அப்துல் முத்தலிப் அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார். ஹாஷிம் கிளையார்களே, நரக நெருப்பை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள், உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பனு அப்துல் முத்தலிப் கிளையார்களே, நரக நெருப்பை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்துல் ஷம்ஸ் கிளையார்களே, நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
அதி கிளையார்களே நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பனு கஅப் கிளையார்களே நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீ ஒவ்வொரு கிளையினுடைய பேரை சொல்லி சொல்லி நரக நெருப்பை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்யறான். இந்த ஆயத்தை இறங்குறதுக்கு பின்னாலதான் இப்படி சொன்னாங்க. கடைசி என்ன சொன்னா தெரியுமா? யா பாத்திமா பின்தி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதுடைய மகள் பாத்திமாவே, அன்கிதி நஃப்ஸகி மினன் நார், உன்னை நீ நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள். நாளைக்கு மறுமையில ரத்தமற்ற உணவுக்கான ஒரு நிலை எனக்கு இருக்கே தவிர உன்னை நான் நரகத்தை விட்டு பாதுகாக்க முடியாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது எதுக்கு சொன்னா, நம்ம செய்யக்கூடிய அமலின் மூலமாகத்தான் அடுத்தவருடைய ஷஃபாஅத்தை பெற முடியும். குஃப்ருக்கு வந்துச்சு வச்சுக்கிறீங்க, மகளா இருந்தாலும் மகனா இருந்தாலும் தந்தையா இருந்தாலும் தாயா இருந்தாலும் யாருடைய ஷஃபாஅத்தை கொண்டு சொல்றதுக்கு போக முடியாது. குஃப்ர் தடுத்துக்கும். ஈமான் இருந்தாலும் அங்க என்ன செய்ய முடியும்? ஷஃபாஅத்து கூட வேலை செய்யும். அதனால அருமையான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த ஆயத்தை இறங்கின உடனே முதல்ல தனக்கு நெருக்கமான நெருங்கிய இரத்த பந்த உறவுகளை அழைத்து அழைத்து நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் நம்ம நெருங்கிய உறவினர்களுக்கு என்ன செய்யணும்? முதல்ல இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லணும், நேர்வழியை பற்றி சொல்லணும், தொழுகையை பற்றி சொல்லணும். வெளிநாட்டுக்கு போய் என்ன செய்வாங்க? சில பேர் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, அந்த குடும்பம் நடுவோட்டில் நிற்கும். இதுதான் முக்கியம். முதல்ல நம்ம குடும்பத்தை என்ன செய்யணும்? நல்வழிப்படுத்த வேண்டும். முதல்ல நம்ம குடும்பத்துக்கு வந்து நேர்வழியை சொல்லணும். முதல்ல நம்ம குடும்பத்துக்கு வந்து தொழுகையை பற்றி சொல்லணும். முதல்ல நம்ம குடும்பத்தை முதல்ல காப்பாற்றணும். இது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை சட்டம். வரலாற்றுல பல செய்திகளை எப்படி பார்க்கணும். தான் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னை மட்டும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொண்டு புனிதமான சகாபாக்களாக யாரும் இருக்கிறார்? ஒவ்வொருத்தருமே தன்னுடைய தாய் தந்தை இஸ்லாத்துக்கு வரணுங்கிற ஒரு முக்கியமான அடிப்படையில் அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை அபூ குஹாஃபா எப்ப இஸ்லாத்துக்கு வந்தாங்க தெரியுமா? முஸ்லிம்கள்லயே முதல் முஸ்லிம் யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. எப்ப இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ உடனே நபி அவர்களிடத்துல கேட்டாங்க, நான் என்ன செய்யணும் அப்படின்னு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கர், நீ எப்படி உங்களுக்கு ஹிதாயத்து கிடைச்சோ அந்த ஹிதாயத்தை அடுத்த மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. நான் அன்னைக்கு மட்டும் 7 பேரை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியில 7 சஹாபாக்கள், அவங்க எல்லாம் சாதாரண பேர் இல்ல, பெரும்பெரும் சஹாபாக்கள், பெரும்பெரும் சஹாபாக்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அன்னைக்குதான் முஸ்லீம் ஆனாங்க. அபூ சலமா அன்னைக்குதான் முஸ்லீம் ஆனாங்க. உஸ்மான் அன்னைக்குதான் முஸ்லீம் ஆனாங்க. இப்படிப்பட்ட பெரும்பெரும் சஹாபாக்கள் எல்லாம் அன்னைக்கு முஸ்லீம் ஆனவங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்ந்து தன்னுடைய தந்தையை சொல்லிட்டே இருக்காங்க, இஸ்லாத்துக்கு வந்துருங்க, இஸ்லாத்துக்கு வந்துருங்க, இஸ்லாத்துக்கு வந்துருங்க. வரவே இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் பண்ணி போகும்போது கூட அவர் காபிரா இருக்கிறார், கண்ணு தெரியாது. காலையில அபூபக்கர் ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டாருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய பேத்தியை பார்க்கறதுக்காக வர்றாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்கறதுக்காக வேண்டி வர்றாங்க. நிச்சயமா இவர் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய மகனை இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுனால மட்டமா பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடம் நிறைய என்ன செஞ்சாங்க? ஓடுகளை நிரப்பி, குடம் உடைச்சா இப்படி ஓடு இருக்காங்க, அந்த ஓடுகள்லாம் நிரப்பி மேல துணியை போட்டு மூடிட்டாங்க. உடனே அபூ குஹாஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு தந்தை வந்தாங்க. ஏ அஸ்மா பேத்தி, வாமா, ஓ அப்பங்கார என்னமோ ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டானாமே, உங்களை எல்லாம் நடுவோட விட்டு போயிட்டானா, ஏதாவது செலவினங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போனானா கேட்டாங்க. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? எங்க வாப்பா எங்களை சும்மாவெல்லாம் விட்டுட்டு போல, இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணுதான் தெரியாதுல, கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் அந்த ஓடுகள் பரப்புன அந்த குடத்துல துணியை போட்டு மூடினாங்கல்ல, அதுல கையை வச்சு காட்டினாங்க. கையை வச்சு காட்டி சொன்னாங்கன்னா, எங்க வாப்பா இந்த குடம் நிறைய பொற்காசம் விட்டுட்டு போயிருக்காங்க எங்களுக்கு செலவுக்கு. எவ்வளவு தியாகம் பாருங்க. ஆனா ஒண்ணுமே விட்டுட்டு போல. அந்த அளவுக்கு அபூ குஹாஃபா இஸ்லாத்தின் மீது பரம விரோதியாக இருந்தார். வெளிப்படுத்த முடியல, அவர் அவையவையும். கடைசியா எப்ப முஸ்லீம் ஆனாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8வது வருஷம் மக்காவை வெற்றி கொண்ட சமயத்துலதான் 2000க்கு மேற்பட்ட பேர் முஸ்லீம் ஆனாங்க. அந்த நேரத்துல அப்பதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தந்தை முஸ்லீம் ஆனார். கண்ணு தெரியாது, புடிச்சு கூட்டிட்டு வர்றாங்க. தலை நிறைய அப்படி வெள்ள வெள்ளே முடி, முடி ஃபுல்லா எப்படி இருக்கு? வெள்ள முடி, பஞ்ச கவுத்துல எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கான்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கூட்டிட்டு வந்தாங்க. அந்த வயோதிகத்தினுடைய தளர்வை பார்த்துட்டு நபி அவர்கள் சொன்னாங்களா, என்னை அங்க கூட்டிட்டு போயிருக்கலாமே, இவ்வளவு வயசானவரை என்னட்டையா நீங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்ல யார சொல்லலாம், அவர் தான் உங்கள்கிட்ட வரணும், அவர் தான் உங்கள்கிட்ட வரணும். என்ன வயசானாலும் நேர்வழியை பத்தி சொல்லி கொடுக்கறது நீ, அவர் தான் இங்க வரணும் அப்படின்னு சொன்னாங்க. களிமா சொல்லி கொடுத்தாங்க. அப்ப நபி அவர்கள் சொன்னாங்களா, இந்த வெள்ள முடிய வேற ஏதாவது கலரை வச்சு மாத்தலாமே அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு ஹதீஸ்ல வருது. இப்படி சஹாபாக்கள் தான் மட்டும் முஸ்லிமானா போதாது, தன்னை சார்ந்திருக்கக்கூடிய பெற்றோர் முஸ்லிமா இருக்கணுங்கிற எண்ணத்துல அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்தார்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ் பெரிய சஹாபி, அஷரத்துல் முபஷரா என்று சொல்லப்படக்கூடிய 10 பேர் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டார். அதுல ஒரு சஹாபி யாரு? சஅத். அந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாயிட்ட தொடர்ந்து சொல்றாங்க. மக்கா நகரத்துல சஅதையும் அவங்க தாயாரையும் நினைச்சு பேசுவாங்க. எப்படின்னா, தாயும் பிள்ளையுமா இருக்கணும்னா அன்புக்கும் பாசத்துக்கு எடுத்துக்காட்டா சாதுவா இருக்கணும்பா ஒழிப்பாங்க. தாய் மேல அவ்வளவு உயிரை வச்சிருந்தாங்க. முஸ்லீம் ஆயிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே சஅத் ரலியல்லாஹு அவர்கள் கூப்பிட்டு கேட்கிறாங்க, அம்மா கேட்கிறாங்க, ஏம்மா முஸ்லீம் ஆயிட்டியா நீ? ஆமா. இஸ்லாத்தை விட்டுருப்பா, நீ இஸ்லாத்துல போறது எனக்கு பிடிக்கல. அம்மா நான் உங்க வேலை உயிரே வச்சிருக்கிறேன், நீங்களும் முஸ்லீம் ஆயிருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. நான் உடனே இஸ்லாத்தை விட்டு வந்திருக்கிறேன், நீ முஸ்லீம் ஆயிரு என்னையே சொல்ற. இன்னொரு நாள், அடுத்த நாள், மகனே நீ இஸ்லாத்துல தான் இன்னும் இருக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. இன்னும் முகமதுல போய்கிட்டு தான் வந்துட்டா இருக்கிறியா? ஆமா. நீங்கள் முஸ்லீம் ஆயிருக்கு. திருப்பி கூப்பிட்டாங்க. 3 நாள் ஆகுது. சொல்றாங்க, சஅத் நீ என் மேல அன்பு வச்சிருக்கிறனால நான் உன்னை சும்மா சாதாரணமா சொல்லிட்டே இருக்கிறேன், இதுக்கு மேல நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே வரலன்னு சொன்னா நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், அப்படியே செத்து மூத்தா போயிடுவேன். அம்மா சொல்றாங்க. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு தாய் மேல வச்சிருந்த அன்பு அலாதியானது, அளவு கடந்து. மக்கா நகரமே அப்படி பத்தி பேசும். அந்த சஅத் ஈமான விட்டு வந்துருன்னு சொன்ன உடனே அதுக்கு மேல பொறுக்க முடியாம தன் தாயை பார்த்து சொன்னாங்க, அம்மா பசியோடும் பட்டினியோடும் தாகத்தோடும் இருந்து 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 நீங்க உயிர் போய் மூத்தா போனாலும் நிச்சயமா நான் இஸ்லாத்தை விட்டு வர மாட்டேன். கடுமையா பேசிட்டாங்க. அல்லாஹ் உடனே ஆயத்திறக்கிட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், ஒரு தாயிடத்துல எந்த வகையில் நீங்க கடுமையா பேசாதீங்க. அவர்கள் உங்களுக்கு இணை வைப்பதற்காக நீ முயற்சி செய்தால் என்ன செய்யாதீங்க, நீங்க வழிபடாதீங்க. இஸ்லாத்தை விட்டு வெளியே வா என்று சொன்னால் நீங்க வெளியே வராதீங்க. ஆனால் உலக விஷயத்தில் அவரிடத்துல கனிவோடு பேசுங்கள், நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அணுக்கமான முறையில் இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எந்த நிலையிலும் பெற்றோருக்கு நம்ம நல்ல விஷயத்தை சொல்லலாமே தவிர எந்த நிலையிலும் அவர்களை மோசமான முறையில பேசிவிடக் கூடாது, கடினமான முறையில் அவர்களிடத்திலே நடந்து கொள்ளக்கூடாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டும். இது எதுக்கு? தொடர்ந்து தாயிடத்தை சொல்லிக்கிட்டே இருந்ததுனால அவர்கள் கோபமடைந்து நான் என்ன சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. அதனால வந்தேன். அபூ ஹுரைரா 6000க்கு மேற்பட்ட ஹதீஸை அறிவிச்ச இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் யாரு? சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தாயார் முஸ்லீம் இல்லை, இருந்தாலும் மதீனாவுக்கு கூட்டிட்டு வந்து தாய்க்காக வேண்டி வீட்டை அமைச்சு அவங்களும் அங்கதான் இருக்காங்க. டெய்லி அம்மாட்ட போய் சொல்லுவாங்க, அம்மா முஸ்லீம் ஆயிருக்கம்மா, முஸ்லீம் ஆயிருக்கம்மா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ரஹ்மத்துல் ஆலமீன்மா அப்படின்னா அம்மா சொல்லுவாங்களா, அவனை பத்தி பேசாது. யாரு? நம்ம யாரு மேல உயிரே வச்சிருக்கிறோமோ, நம்மை விட அபூ ஹுரைரா எந்த நபியின் மேல உயிரை வச்சிருந்தாங்களோ அந்த நபியை ஒரு இலக்காக அவரை பத்தி பேசாது. மோசமான தாங்க, அவன் அவனை வழி எடுத்தான், இப்படிலாம் சொல்லுவாங்க. டெய்லி இந்த வார்த்தையை கேட்க கேட்க அபூ ஹுரைரா அவங்களால தாங்க முடியல. நபியை பத்தி இப்படி சொல்றாங்களா அம்மா, அம்மாவே என்னால விட்டு கொடுக்க முடியல, ஆனா அம்மா பேசக்கூடிய பேச்சை என்னால தாங்க முடியல, நான் என்ன செய்யறது? ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது அழுதுகிட்டே வர்றான். அபூ ஹுரைரா அழுது கொண்டே வர்றான். ஏன் அபூ ஹுரைரா அழுகுறீங்க கேட்டாங்க. ரசூலுல்லாஹ், எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் உங்களை திட்டுறாங்க, அதை என்னால தாங்க முடியல, இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலா திட்டாங்க. உங்களை பத்தி நான் காது கொடுத்து கேட்க முடியாதாலும் உங்களை திட்டாங்க. என் தாய்க்கு ஹிதாயத்து கிடைக்க துஆ செய்யுங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தாங்க. யா அல்லாஹ், அபூ ஹுரைராவுடைய அம்மாவுக்கு ஹிதாயத்தை கொடு. துஆ கிடைச்சிருச்சுல,
அதுக்கப்புறம் ஹிதாயத் கன்ஃபார்ம். அபூ ஹுரைரா சொன்னாங்க, இப்போ வீட்டுக்கு போ அப்படின்னாங்க. அபூ ஹுரைரா அந்த வீட்டுக்கு போனாங்க. உள்ளுக்குள்ள குளிக்கிற சத்தம் கேட்டுச்சு. வெளியில இருந்து கதவை தட்டுறாங்க. அம்மா கதவை திறந்து, அபூ ஹுரைரா குளிச்சுக்கிட்டு இருக்கிற, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னாங்க. குளிச்சு முடிச்சாங்க, வாசலை திறந்தாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி முஸ்லிமான. திரும்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தேவி தேவி அழுதவர்களா ரசூலுல்லாஹ் வந்தாங்க. ரசூலுல்லாஹ் உங்க துவா வேலை செஞ்சிருச்சு, எங்க அம்மாவுக்கு ஹிதாயத் கிடைச்சிருச்சு. இதான் சஹாபாக்கள். தனக்கு நல்லது செய்தவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கணும்னு நினைச்சவங்க சஹாபாக்கள். கடைசி வரைக்கும் பாடுபட்டாங்க, கடைசி வரைக்கும் பாடுபட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களுக்கு மரண நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமாவை சொல்லிக் கொடுத்தாங்க. நம்ம பார்க்கிறோமா இல்லையா வரலாறு? எந்த அளவுக்கு நபியின் மீதுடைய அக்கறையை பார்க்கணும். இது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவருடைய சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் நேரம்லாம் இல்லை சொல்லணும்னா அந்த டாபிக்ல நிறைய விஷயங்கள் பேசலாம். இக்ரிமா எப்படி முஸ்லிமான நினைச்சு பாருங்க. அபூஜஹலுடைய மகன் பேரு இக்ரிமா. அபூஜஹல்கிட்ட எந்த அளவுக்கு உள்ள ஒரு பெரிய விரோதம், இஸ்லாமிய பரம விரோதியாக இருந்தாரோ அதை விட மோசமான விரோதியாக இருந்தவர் இக்ரிமா. நபி அவர்கள் ஃபத்ஹ் மக்காவின் சமயத்தில் எல்லாரையும் மன்னிச்சுட்டே சொன்னாங்க. ஆனா 3 பேருக்கு மட்டும் மன்னிப்பு இல்லைன்னு சொன்னாங்க. அதுல ஒருத்தர் இக்ரிமா. எங்க கண்டால் கொன்று, இல்லாட்டி அவரை பிடிச்சி இழுத்துக்குவாங்க. அப்படிப்பட்ட இக்ரிமாவுடைய மனைவி ஈமான்ல உள்ளவங்க உம்மு ஹக்கீம் அவங்க பேரு. ஃபத்ஹ் மக்கா நடந்த உடனே இக்ரிமா ஓடி போயிட்டாரு. யமன்ல போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு யமனுக்கு ஓடுறதுக்காண்டி கப்பல்ல ஏறி உட்கார்ந்து இருக்கிறாரு. ஜித்தாவில் போய் உம்மு ஹக்கீம் வந்தாங்க. என்னுடைய கணவர் இக்ரிமா உங்களுக்கு தெரியும், அவர் எவ்வளவு மோசமான எதிரி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் இக்ரிமாவை எப்படியாவது சரி பண்ணி கூட்டிட்டு வரேன், அவருக்கு நீங்க மன்னிப்பு கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், நம்ம நபியை நம்ம நினைச்சு நினைச்சு அனுபவம். நமக்கு கிடைச்ச நபி இருக்கிறாங்களே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய அருள்படை. அந்த ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஆகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அவர் மன்னிப்பு கேட்டால் நிச்சயம் மன்னிப்பேன். எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கு பின்னாலே நபி மன்னிப்பை சொல்றாங்கடா. உம்மு ஹக்கீம் போறாங்க. இக்ரிமா கப்பல்ல ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இடையில நிறைய நிகழ்ச்சி, ரொம்ப சிரமப்பட்டு போனாங்க அந்த அம்மா. இக்ரிமா கையை பிடிச்சாங்க. என் அன்பு கணவரே, நீங்க ஈமான ஏத்துக்கிறாருன்னு தெரிஞ்சிருந்த உங்க வேற நான் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறேன். நீங்க எப்படியாவது முஸ்லீம் ஆயிருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி முகமது சாதாரணமான அளவில் இந்த உலகத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய அற்படை. அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கருணையும் அவருடைய கண்ணியத்தையும் நீங்கள் கண்டால் நீங்களே மாறிடுவீங்க. சரி, நீ கெஞ்சிரங்கிறதுக்கா, நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன், இது நேரம் போயிச்சுக்கிறதுக்காண்டி, நீ கெஞ்சிரங்கிறதுக்கா நான் வர்றேன். ஆனா நான் உடனே வந்தோடனே முஸ்லீமான்னு நினைக்காது. 1 மாசம் ஆகலாம், 2 மாசம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம். அதுக்கப்புறம் நான் முஸ்லீமாவே கேரண்டி கிடையாது, முஸ்லீம் ஆகாமல் இருக்கலாம். சரி வாங்க, பிரச்சனை இல்லை. உம்மு ஹக்கீமுக்கு நம்பிக்கை இருக்கு. என்னுடைய நபி ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுகத்தை பார்த்துட்டாலே எனக்கு ஹிதாயத் கிடைச்சிருக்கு நமக்கு தெரியும். அதனால தைரியமா கூட்ட வாங்க, பரவாயில்லை வாங்க, உங்க இஷ்டம் தான். இக்ரிமா வர்றார். சஹாபாக்கள் சூழ்ந்து இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப வேர்க்குங்கிறதுக்காக வேண்டி மேனியில துணி இல்லாம ஒரு துண்டை மட்டும் போட்டு உட்கார்ந்துருக்கிறார். பெரிய சபை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்கள் சொன்னாங்க, இப்ப இக்ரிமா வர போறாரு. அது யார் தெரியுமா? அபூஜஹல் மகன். வரும்போது குசுகுசு பேசுறது, ரகசியமா பேசுறது, அவரை ஜாட செஞ்சு பேசுறது, கை நீட்டி பேசுறது, இவர் யார் தெரியுமா? இக்ரிமா, அபூஜஹலுடைய மகன். இவர் இப்படி இப்படிலாம் பண்ணாரு, இதெல்லாம் பேசக்கூடாது. அவர்கிட்ட நான் எப்படி நடந்துக்கிறேங்கிறத மட்டும் பாருங்க, பேசாம மௌனமா அப்படின்னு கட்டளை போட்டுறாங்க. இக்ரிமா வந்தார், உள்ள நுழையிறாரு. தெரிஞ்ச உடனே சுப்ஹானல்லாஹ், என்னங்க நபி நமக்கு வழிகாட்டின நபியினுடைய வாழ்க்கை முறையை பாருங்க. அந்த நபி எந்திரிச்சாங்க, எந்திரிச்சு ஓடுனாங்க.
இக்ரிமாவை கை கொண்டு அப்படியே வரவழைச்சு மருகமன் இக்ரிமா வாங்க அப்படின்னு அரவழைச்சிட்டாங்க, அப்படியே கட்டி அடைச்சிட்டாங்க. இக்ரிமா முழுகி போனார். இக்ரிமா முழுகி போனார். வந்து நான் 1 மாசம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் கூட ஆகலாம், நான் முஸ்லீமாக நான் கேரண்டி கிடையாது சொன்னவரு நபி அவர்கள் கட்டி தழுவியதும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி முஸ்லீமாக. ஒரு பெண்ணின் முயற்சியை பார்த்தீங்களா? என் கணவனின் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன், அந்த கணவனும் நானும் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்த அந்த அம்மையாருடைய தியாகம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்னிப்பை பெற்றது மட்டுமல்ல, அவர்களை அரவணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அருளை பெற்றார்கள் இக்ரிமா. அதுக்கு பின்னால எனக்கு ஷஹாதத்து கிடைக்கும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. மூத்தா போர்க்களத்துல ஒரு போர்க்களத்துல தண்ணீர் இல்லாம மூத்தா போன 3 சஹாபாக்களுடைய பேர் கேட்கணும். அதுல கடைசியா ஒரு சஹாபி மூத்தா போவாங்களே, தண்ணி அப்படி கேட்பாங்க. கடைசியா கொண்டு போனவனே அவங்க மூத்தா போயிருப்பாங்க. அதுக்கு முந்தின சஹாபிட்ட வருவாங்க, அவங்க மூத்தா போயிருப்பாங்க. 3 சஹாபிக்கு தண்ணி கிடைக்காது. அதுல ஒருத்தர் இக்ரிமா. ஒரு மனைவி தனக்கு கிடைச்ச இன்பம் தான் மட்டும் அனுபவித்தால் போதாது, நானும் என் கணவரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைச்சாங்க. பார்த்தீங்களா? இதுதான் இஸ்லாம். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க. இதைத்தான் அல்லாஹ் தஆலா இன்னைக்கு குர்ஆன்ல சொல்றான். இத மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டா உமைர் இப்னு வஹபையும் சொல்லலாம். இது மாதிரி நிறைய சஹாபாக்கள் நம்ம சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போறோம். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பதை விட யான் பெற்ற இன்பம் என் குடும்பமும் பெற வேண்டும் என்று நினைப்பது இந்த ஹிதாயத்தின் விஷயத்தில் மிக முக்கியமானது. தான் தொழுதால் போதாது, தன் தாயையும் தந்தையும் தன் பிள்ளைகளையும் தொழுகையாளிகளாக மாற்ற வேண்டும். தான் ஜக்காத்து கொடுத்தால் போதாது, அந்த தர்மத்தை பற்றியும் ஜக்காத்தை பற்றியும் நல்ல விஷயங்களை பற்றியும் தன் குடும்பத்துக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். எனவே நல்ல பழக்க வழக்கங்களை தான் மட்டும் செய்தால் போதாது, தன் குடும்பமும் அந்த நல்ல பழக்கத்துக்கு உரியத்தானவர்களாக இருக்க வேண்டும். நான் பெற்ற சொர்க்கம் என் குடும்பத்துக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அழகான உள்ளமைதான் உண்மையான மூமினுடைய உள்ளமை என்பதை நபி அவர்கள் சொல்லும்போது, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்ப லி நஃப்ஸி. தனக்கு கிடைக்க வேண்டும் என்று எதை விரும்புகிறாரோ அதை பிற சகோதரர்களும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர் தான் உண்மையான முஃமின் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சிறிய தந்தைக்கு ஈமானை எடுத்து சொன்னார்கள் என்ற விஷயத்தை இங்கேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டினான். சூரத்து மரியம் என்ற அத்தியாயத்தில 41வது வசனத்திலிருந்து 45வது வசனம் வரை இதை பற்றி பேசுறான். தந்தை இடத்துல சொன்ன இந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஈமானில் உறுதி மிகுந்த நல்ல உள்ளமையை நமக்கு தருவதோடு நம்முடைய சொந்த பந்தங்களுக்கும் ஈமானையும் நேர்வழியையும் நல்ல விஷயங்களையும் எடுத்து சொல்லக்கூடிய நல்ல பண்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தார் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.